காரசாரமான நண்டு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? மட்டர் ரைஸ் வித் மதுரை ஸ்டைல் நண்டு கிரேவி. இந்த ஒரு மசாலாவை அரைச்சு வச்சுக்கிட்டா போதும், கிரேவி ரெடி. இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் அன்னைக்கு 1/2 கிலோ கிராப் தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து மேல வச்சுக்கோங்க. அந்த சட்டி நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா நிறைய எண்ணெய் ஊத்துங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை எடுத்து போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. ஏன்னா அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா வெந்து வரணும். என்னென்ன இன்கிரீடியன்ஸ்ன்றத இப்ப சொல்றேன். மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, மெயினான ஐட்டம் தேங்காய். தேங்காய் இல்லாம பண்ண முடியாது. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அந்த மசாலா நல்லா எண்ணெயில வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருந்த அந்த நண்டையும் போட்டு அந்த ஜார்ல இருக்கிற மசாலாலாம் வேஸ்ட் பண்ணிடாம அதுலயும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கி இதுல மொத்தமா ஊத்திடுங்க. முதல்ல அந்த மசாலா மட்டும் வதக்கும் போது ஏதோ ரசம் பண்ற ஸ்மெல் தான் வரும். ஆனா அந்த நண்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் நீங்க நல்லா அதை கொதிக்க விட்டு கிராபோட எசன்ஸ்லாம் உள்ள இறங்குனதுக்கு அப்புறம் செம்மையா இருக்கும். இப்போ கொஞ்சம் சாதம் போட்டு அந்த கிராபோட ஃப்ளஷை எடுத்து இந்த கிரேவியோட சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.